பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமேன். இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கும், துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே இல்லங்களில் அமர்ந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு மன்றாடுகின்றேன். ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நீர் எங்களை சுமந்து கொண்டு வருகின்ற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கின்றேன். சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இல்லாதிருந்தாலும் என் தேவனுடைய துணை அன்னுதினமும் எங்களை வழிநடத்தி வருகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து வருகின்ற சுகபல ஜீவனுக்காக ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை உடைய கண்ணின் கண்மணி போன்று நீர் பாதுகாத்து வருகின்ற மற்றெல்லா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசனம் எங்களை ஆட்கொண்டு இருக்கின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து எங்களை அரவணைத்துக் கொள்ளும், தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஆராதனை முழுமையாக ஆண்டவரே உடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கின்றோம். நீ தாமே பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டுடைய நாம் மகிமுண்டாக நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையிலே 19வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 19. அமர்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதி கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளை மீண்டுமாக நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருக்குள் நீங்கள் நலமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நீங்கள் செய்கின்ற தொழில்களையும் வேலை செய்கின்ற இடங்களிலும் ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை ஆட்கொண்டு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. திருவிருந்த ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். இறை வழிபாட்டு நூல் பக்கம் 19. எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியமும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முத பரிசுத்த நாமத்தை உத்தமையாய் மகிமைப்படுத்தவும் முத பசு ஆவின் ஏவுதலால் என் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்த பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வதோலகமாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் உத்தமமும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய ஒரே பிராணகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, வாட்டுக்குரிய எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பரிசுத்தரவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தின் தீர்க்க தரிசனம் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, அதாவது இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகள் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, பிரியமானவர்களே, நாம் இப்போது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்துள்ளோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்த முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிரதத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து நீ கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்களால் விரோதமாகவும் பாவம் செய்து நடந்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திரும்ப யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் கிளை பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாவரே. நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் ஒத்த மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னி பரலட்சியம் மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்து செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவனை விடுதலையாக்கி சகல நன்மை நம்ம உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை வாசி கேட்போம். பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்தில் ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள்
தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை தோட்டத்தின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் படுத்திருப்பார் இல்லாமல் உட்காருவான், பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளின் கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவிக்கிறவர்களையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோனில் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு நிருபப்பாடம் வரை நாம் வேத பாடம் வாசி கேட்போம். வாசிக்க வேண்டிய நிருபப்பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தர் சாந்த குணமுள்ள மனுஷனுக்கு தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமயமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதே எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள எவைகளோ, ஒழுக்கமுள்ள எவைகளோ, நீதி உள்ளவை எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புலக எவைகளோ, நற்கீர்த்தியுலகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றோம், அடைந்தோம், கேட்டோம், கண்டோம் இருக்கிறவைகள் எல்லாமே அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பதாக. வாசிக்க வேண்டிய நிருபப்பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட நற்செய்தி பகுதியானது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 49 முடிய. பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கின்றதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.
நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும் வரும் வரைக்கும் எருசலேமில் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே படிக்கும்படியாக தெரிவிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியானது படித்தாயிற்று. நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையில் 201வது பாடலை பாடும். பாமாலை எண் 201. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையிலே மீண்டும் உம்முடைய திருச்சமூகத்திலே வந்து உம்முடைய மெல்லிய சத்தங்களை கேட்கும்படியாய் ஆண்டவரே நீர் தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும், எங்களோடு கூட என்னோடு கூட நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கொண்டு
தினந்தோறும் கர்த்தர் கிரியை செய்கிறபடியினால நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிரோடு எழுந்த ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவர் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை கடவுள் தந்தருடுவாராக. இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நமக்கு சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மிஷன் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ். கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வது, பகிர்ந்து கொள்வது, அறிவிப்பது என்பது திருப்பணி, அருட்பணி, நற்செய்தி பணி, தூதுப்பணி எதையாகிலும் சொல்லலாம், அல்லது சுவிசேஷ பணி என்று சொல்லலாம். திருப்பணி என்று சொல்லுவது கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவிப்பது, மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான ஆண்டவருடைய திருப்பணி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட நான் அருளுரை ஆற்றின பொழுது ஆரம்பத்திலே நான் உங்களோடு கூட சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் நான் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் சீடர்களை பார்த்து உங்களுக்கு நானே வழி என்று சொன்ன கடவுள் அந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் போல இருக்காது என்று சொன்னார். நான் கடந்த வாரத்தின் செய்தியோடு கூட என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த சமாதானத்தை உலகத்திற்கு அறிவிப்பதுதான் ஆண்டவருடைய திருப்பணி என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். கடந்த வாரத்தில் நான் யோவான் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம் என்று சொல்வதற்கு பதிலாக 39வது வசனம் என்று சொல்லியிருக்கின்றேன். அந்த வசனம் அந்த இடத்துல இல்லை, தவறுதலுக்கு மன்னிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்பதற்கு பதிலாக 39வது வசனம் என்று சொன்னேன். அந்த வசனம் அந்த பகுதியிலே இல்லை, தவறுக்கு நீங்கள் மன்னிக்கவும். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை குறிக்கிற பொழுது சமாதானத்தை நீங்கள் அறிவிப்பதுதான் உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி என்று சொன்னார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையிலே
ஏதோ ஒரு விதத்திலே எங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மனிதன் வாழ்வதே சமாதானம் வேண்டும் என்பதற்காக தான். ஆகவேதான் மனிதன் அந்த சமாதானம் வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு மனிதன் ஆயத்தத்தோடு கொண்டிருக்கிறான். குறிப்பாக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். அதாவது வெவ்வேறு பலவிதமான கோயில்களுக்கு போகிறார்கள். அங்கு சென்றால் எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி, கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவாலயங்களுக்கு போகிறோம். காரணம், எங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி. ஒரு சிலர் பல இடங்களுக்கு சென்று அன்னதானங்களை கொடுக்கிறார்கள். எங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்பதற்காக. பலர் மிருகங்களை பலி செலுத்துகிறார்கள். எங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்பதற்காக. ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், சமாதானம் விலை கொடுத்து வாங்க முடியாது. செல்வங்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் சமாதானத்தை மாத்திரம் விலை கொடுத்து வாங்க முடியாது. காரணம், சமாதானத்தின் காரணராயிருக்கிற கடவுள் ஒருவர் தான் உனக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆக மனிதன் பல இடங்களுக்கு ஓடி அலைந்து சமாதானம் வேண்டும் என்று திரும்பி வருவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் கிடைத்ததா என்று சொன்னார், அது எத்தனை பேர் முழுமையாய் நாங்கள் சமாதானமாய் வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இந்த சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மொழியின் பெயராய் எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், வன்முறைகள் நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சரி, நாடுகளுக்கு நாடு போர், சண்டை, தாக்குதல், தீவிரவாதங்கள், எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள். இவைகள் தினந்தோறும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம், பத்திரிகைகளை வாசிக்கிறோம். அநேக இடங்களிலே இன்றைக்கும் இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சமுதாயத்திலே சமாதானம் இல்லை, வீடுகளிலே சமாதானம் இல்லை, தேசத்திலே சமாதானம் இல்லை, திருச்சபையிலே சமாதானம் இல்லை, சமூகத்திலும் சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட சூழலிலே கிறிஸ்துவின் சமாதானத்தை எவ்வாறு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய ஊழியத்திலே இவைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்க கேட்டு இந்த திருமறையிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசிக்கின்றேன். இன்றைக்கு நாடு முழுவதும், உலகம் முழுவதும் பல இடங்களிலே சமாதானம் அற்ற ஒரு சூழ்நிலையில் எப்படி கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் அந்த ஆண்டவராகிய கடவுளின் சமாதானத்தை, நற்செய்தியை எப்படி இந்த உலகத்துக்கு நாம் அறிவிக்க முடியும் என்பதை தான் நான் உங்களோடு கூட இன்றைக்கு சிந்திக்க விரும்புகிறேன். இந்த அருட்பணி மிஷின் அல்லது தூது பணி, சுவிசேஷ பணி என்று சொன்னால், அநேகரை பார்த்து நாம் கேட்டால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த மிஷின் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ எங்கேருந்துப்பா வர அப்படின்னு கேட்டால் நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா?
நாங்கள் மிஷன் காம்பவுண்ட்லேருந்து வரோம். எங்கப்பா படித்தேன்? நான் மிஷன் ஸ்கூலில் படித்தேன். எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன்? நான் மிஷன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். அதாவது இந்த மிஷன் என்ற சொல்லின் பொருளை சரியான முறையிலே இன்றைக்கும் புரிந்து கொள்ளாமல் இவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். மிஷன் என்கின்ற இந்த வார்த்தை மிஷியோ என்று சொல்லப்பட்ட லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. மிஷியோ என்று சொல்லப்பட்ட லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கிரேக்கத்திலே இதற்கு அப்போஸ்தலோ என்று சொல்லுவார்கள். அப்போஸ்தலர்கள், அதாவது அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் அந்த மிஷியோ, இந்த அப்போஸ்தலோ என்று சொல்வதற்கு டு சென்ட், அதாவது அனுப்பப்படுதல். இங்கு ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட ஒரு குறிப்பிட்ட மக்களை தெரிவு செய்து தன்னுடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றவராக இருக்கின்றார். அதுதான் மிஷன். அப்படி அனுப்பப்பட்டதின் விளைவாக தான் இந்திய நாட்டிற்கு வந்த மிஷனரிமார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நீங்கள் வாழ்ந்த படித்த அந்த பகுதியிலே மிஷனரிமார்கள் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நாகரிகம் இல்லாமல் ஆடை அணிய தெரியாமல் வாழ்ந்த நம்மை நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து எப்படி உடை அணிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து பள்ளிக்கூடங்களை உருவாக்கி மருத்துவமனைகளை உருவாக்கி மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்து இன்றைக்கு எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்த பூமியிலே இந்திய நாட்டிலே இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கின்றார்கள். அப்படி மரித்த இந்த மிஷனரிமார்களுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை, அந்த அமைதியை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூடதான் மிஷனரிமார்கள் இந்த இந்திய திருநாட்டிலே வந்து உன்னையும் என்னையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஒரு சமாதானத்தின் கருவிகளாக பணியாற்றி ஒரு அமைதியான ஒரு சூழலை இங்கு நமக்கு உருவாக்கி தந்தார்கள். ஆகவே அந்த அருட்பணி என்று சொல்லுவது அவர்களோடு கூட நின்று விடாமல் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சவால், ஒரு உந்துதலை இன்றைய திருச்சபைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நான் உங்களோடு கூட வாசிக்க கேட்டு அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டுடைய செய்தியை சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசுக்கு, அதாவது கடவுள் அறிமுகப்படுத்துகிற பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிற போது சொல்லுவார், ஒரு சமாதான பிரபு ஒருவர் தோன்றுவார். மிக அழகாக சொல்லுகின்றார்.
கிறிஸ்துவை வரப்போகிற மேசியாவை அறிமுகப்படுத்துகிற பொழுது சமாதான பிரபு ஒருவர் தோன்றுவார். அதுதான் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே தீர்க்கதரிசி சொல்லுவான், அவர் கழுதையின் மீதும் கழுதையின் குட்டியின் மீதும் ஏறி வருவார். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் சமாதானத்தை கூறுவார். ஏசாயா தீர்க்கதரிசி அவரை சமாதான பிரபு என்று சொல்லுகின்றான். சகரியா தீர்க்க சொல்லுகிறார், அவர் உலகத்தில் சாதி எல்லாருக்கும் சமாதானத்தை கூறுவார் என்று சொல்லி. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது அவர் எப்படி அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆகவே அந்த சமாதான மிஷனரிமார்கள் உருவாக்கி சென்று வழிகாட்டிய அந்த சமாதானம், அமைதி கொடுப்பவர் யார்? எங்கிருந்து அந்த சமாதானம் வரும்? அந்த சமாதானம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்பதற்காக தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சமாதான பிரபு ஒருவர் தோன்றுவார். அவர் கழுதையின் மீதும் கழுதையின் குட்டியின் மீதும் வருவார். அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை தன் மீது ஏற்றுக்கொள்ளுவார். அப்படி வந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று மிக அழகாக சொல்லுகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். எப்பொழுது கொடுப்பார், யார் கொடுப்பார் என்பதற்கு இங்கு அழகாக சொல்லுகின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக நமக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிற பொழுது மிக அழகாக சொல்லுவார். தன்னுடைய சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிற பொழுது இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் சொல்லுவார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அப்படின்னா ஊழியத்துக்கு அனுப்புகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே போகிற பொழுது முதலாவது அவர்களுக்கு சமாதானத்தை சொல்லுங்க. ஒருவேளை அவர்கள் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், மிக அழகாக சொல்றார், அப்படி சொன்னால் மிஷனரி பண்ணி நற்செய்தி பண்ணி ஆண்டவர் எதற்காக அனுப்புகிறார் என்று சொன்னால் அந்த சமாதானத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அதை தான் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலும் கூட மிக அழகாக சொல்லுவார்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10-14 வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்ப்போம்னு சொல்லலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10-14 வசனங்களில் நீங்கள் முழுமையாய் நீங்கள் வாசிப்பார். 11ஆம் வசனத்திலிருந்து, அந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரவான்கள் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படுமானால் அடுத்து தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டிலே வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கெடுவது. அப்போ ஆண்டவர் ஊழியத்திற்கென்று தம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற
வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் ஆண்டுடைய திருப்பணி சமாதானம் அற்று இருக்கிற சூழ்நிலையிலே அந்த மக்களுக்கு சமாதானத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கு பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க கேட்ட மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் இந்த 1 முதல் 7 வசனங்களிலே வரப்போகிற மேசியாவுடைய அமைதி சமாதானத்தை குறித்து கொள்ளப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், வரப்போகிற மேசியா எப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி. இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பிய பிறகு இவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த தேசத்திற்கு, தங்கள் சொந்த நாட்டிற்கு வருகிற பொழுது வரப்போகிற அந்த மேசியா எப்படிப்பட்ட அமைதியும் சமாதானத்தை கொடுப்பார் என்பதை இங்கு சுட்டி காட்டுகின்றான். அதாவது வரப்போகிற மேசியா கொடுக்கிற அந்த சமாதானம் தற்காலிகமானது அல்ல, அது நிலையான ஒரு சமாதானமாக இருக்கும். சிறையிருப்புக்கு பின்னர் தீமை இல்லாத, போர் இல்லாத, கருத்து முரண்பாடுகள் இல்லாம ஒரு சமுதாயம் வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்த்தார்கள். இனி எங்கள் தேசத்திலே போர் இருக்கக்கூடாது, தீமையான ஒரு அரசாட்சி இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு சமாதானமான அரசாட்சி வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கு ஒரு நல்ல அரசாட்சி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மேசியாவுடைய அரசாட்சி தான் எங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கப்பட்டனர். தங்களுக்கு அமைதியான ஒரு சூழலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேசியா வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். அதைதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த மேசியா வரப்போகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் சமாதான பிரபு. அந்த ராட்சாட்சி சமாதானமாக இருக்கும். அந்த அரசாட்சியில எப்படி இருக்கும் என்று சுட்டி காட்டுகிற பொழுது மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இருவரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். மீகா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஒரே நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். ஆகவே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றான், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது, அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை அவர் கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளையும் அரிவாள்களையும் அடிப்பார்கள். ஜாதிக்கு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி யுத்தத்தை நீங்கள் காண்பதில்லை. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எங்களுக்கு போர் வேண்டாம், எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், மண்வெட்டிகளை தங்கள் ஈட்டிகளையும் அரிவாள்களும் அடிப்பார்கள், ஜாதிக்கு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி ராஜ்யத்தில் யுத்தம் இருக்காது, நீங்கள் எப்படி இருப்பீங்க, சமாதானமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். இதைதான் மீகா தீர்க்கதரிசியும் நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே மீகா தீர்க்கதரிசி இந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்வார். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது அந்த 3ஆம் வசனம் இடைப்பட்ட பகுதியிலே, அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களும் அடிப்பார்கள், ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்று சொல்லி இங்கு மீகா தீர்க்கதரிசி சுட்டி காட்டுகின்றார். அப்படின்னு சொன்னால் இனி உங்களுடைய தேசத்தில் என்ன இருக்காது, போர் இருக்காது. உங்கள் கரங்களில் இருக்கிற அந்த கொலை கருவிகள் இருக்கிறதே, அதை நீங்கள் கொலை கருவிகளாக பயன்படுத்தி போர் செய்வதை நிறுத்திவிட்டு
உடைக்கும் கருவிகளாக மண்வெட்டிகளாய் மாற்றுங்கள். அப்படின்னு சொன்னால் நீங்கள் உழைத்து உங்களுடைய பலனை நீங்கள் சாப்பிட்டு இந்த பூமியிலே சமாதானமாகவும் சந்தோஷமாயிருங்கள். இதுதான் இங்கு அவன் அழகாக 4ஆம் வசனத்தில் சொல்லுவான், அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயன்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளின் கர்த்தர் வாய் இதை சொல்லிட்டு, நீர் உழைத்து நீ உழைக்கிற அந்த இடத்திலே நீ சம்பாதித்து நீ செழுமையோடு சமாதானத்தோடு கூட இருப்பாய். இன்னொருவரை நீ போர் செய்து, இன்னொருவரை நீ ஏமாற்றி, இன்னொருவருடைய பொருளை அபகரித்து நீ வாழ்வதற்காக அல்ல. உன்னுடைய போர் கருவிகளை நீ மாற்றி நீ ஒருவேளை உழைக்கும் கருவிகளாய் நீ உழைக்கிற பொழுது நீ உழைக்கிற உன்னுடைய பலனை நீ சாப்பிட்டு இந்த பூமியிலே நீ சமாதானமாய் இருப்பாய். மற்றவர் பொருளை நீர் அபகரிக்க மாட்டாய், மற்றவர்கள் உன்னுடைய பொருளை அபகரிக்க மாட்டார்கள். ஆகவே நீ இந்த பூமியிலே சமாதானமாக இருக்கும் மேசியா ஒருவர் வருகிற பொழுது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவரவர்கள் உழைத்து அவரவர்கள் சம்பாதனைக்கு ஏற்று இந்த பூமியிலே சமாதானமாக இருப்பீர்கள். இனி போர் இல்லை, நீங்கள் சமாதானத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்கின்றான். அது எப்படி இருக்கும்? அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்றான். ஏசியா தீர்க்கும் புத்தகம் 11ஆம் அதிகாரம் இந்த 6, 7, 8 இந்த 9 வசனங்களை வாசிக்கிற பொழுது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு கூட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை விரியன் பாம்பின் புற்றிலே தன் கையை வைக்கும். இது நடக்குமா? யோசித்துமா, நடக்குமா இது? அதுதான் நான் தீர்க்கதை சொல்லுகிறான். மேசியா ஒருவர் வருகிற பொழுது போர் இருக்காதியா? எப்படி கரடியும் சிங்கமும் வெள்ளாட்டுக்குட்டியும் மனிதர்களும் பாம்பும் எப்படி ஒருமித்து சமாதானமாய் வாழ்கிறார்களோ அதே போன்று நீங்களும் இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ வேண்டும் என்றுதான் தீர்க்கதை சொல்லுகிறான். வரப்போகிற மேசியா வருகிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு அரசு உங்களுக்கு வரும். அதான் 61ஆம் அதிகாரத்தில் ஏசியா 61ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிற பொழுது அந்த தீர்க்க சொல்லுகிறான், வரப்போகிற மேசியா எப்படி இருப்பார் என்பதற்கு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சிறுமைப்படுத்தவும் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தில் என்னை அனுப்பி இருக்கிறார். இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக 17, 18, 19 வசனங்களிலே இது மிக அழகாக சொல்லுகிறான். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருப்பதை எடுத்து தேவாலயத்திலே வாசித்து ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கபடி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுவார். ஆகவே இந்த மக்கள் எதிர்பார்க்கிற மேசியா எப்படி இருப்பார் என்பதற்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் இந்த உலகத்தில் போர்கள் இல்லாமல் ஒரு நல்ல அமைதியான ஒரு சமாதானமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவார். நீங்களோ உங்கள் கொலை கருவிகளை, உங்கள் ஈட்டிகளை நீங்கள் மண்வெட்டிகளாய் மாற்றி நீங்கள் உடைக்கிற பொழுது நீங்கள் பூமியிலே சமாதானமாய் உடைத்து சாப்பிட்டு நீங்கள் திருப்தியாயிருப்பீர்கள். அப்படி மேசியாவாக முன்னறிவிக்கப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதி எப்படி இருந்தது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்,
யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மேல் வீட்டு அறையில் இருக்கிற அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுதே தேவ தூதர்கள் அழகான ஒரு பாடலை பாடுகின்றார்கள். அந்த பாடலின் போது லூக்கா 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற பொழுது, பூமியிலே சமாதானம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் என்று சொல்லி அங்கு தேவ தூதர்கள் பாடுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பிற தூதர்கள் சொல்லுகிறார்கள், வரப்போகிற இயேசு கிறிஸ்து பூமியிலே சமாதானத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி. அப்படி பூமியிலே சமாதானத்தை கொண்டு வந்த கடவுள் தான் சீடர்களை பார்த்து பயந்து போயிருந்த அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்கள் அவர் இறந்துவிட்ட பிறகு பயந்து போய் எதிர்காலத்தை குறித்துதான் ஒரு கவலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அடுத்து நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கவலை. ரோம பேரரசுக்கு பயந்து தங்களை கொன்று போட்டு விடுவார்களே என்று சொல்லி மேல் வீட்டறையிலே கதவை பூட்டிக் கொண்டிருந்த அந்த சீடர்களின் நடுவே நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்று சொன்ன ஆண்டவர் சமாதானத்தை இழந்து பயந்து தங்களை கொன்று போடுவார்களே என்று சொல்லி மேல் வீட்டறையிலே கூடி பயந்து கொண்டிருக்கிற அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்கு கடவுள் கொடுக்கிற சமாதானம் எப்படி, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஃபேக்ஸ் ரொமானியா என்று சொல்வார்கள். ரோமர் காலத்தில் கிடைக்கிற சமாதானம் எப்படி தெரியுமா? கத்தி முனையில் சமாதானம். பேசுறியா, கத்தியை காமிக்கிறது, வாய் திறக்கக்கூடாது. அப்போ வெளியே போய் சொல்றது, நான் சமாதானமாக்கிறேன், எங்கள் ஜனங்கள்லாம் சமாதானமாக இருக்கிறாங்க. கத்தி முனையில் சமாதானம், பயமுறுத்தி சமாதானம், அதுதான் ஃபேக்ஸ் ரொமானியா சமாதானம் சொல்லுவாங்க. ரோமர் நாட்டிலே நடந்த ஒரு சமாதானம். அதற்கு வித்தியாசமாய் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானம் அல்ல. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த சமாதானம் என்று சொல்லுவது சற்று வித்தியாசமான ஒரு சமாதானம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே வசனத்தை இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அந்த மேல் வீட்டறையிலே தன் சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னுடைய பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகின்றார். பயத்தில் இருக்கிற அந்த சீடர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு நான் இந்த உலகத்தில் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போய் அந்த சமாதானத்தின் நற்செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்கின்ற அறைகூவலை அன்றைக்கு இருந்த சீடர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இந்த திருப்பணியை செய்வதற்காக தான் அன்றைக்கு நாடுகள் முழுவதும் மிஷனரிமார்கள் வந்து சமாதானம் இல்லாமல் அடிமைகளாய்
கொத்தடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய முன்னோர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறி நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய அந்த சமாதானத்தை, அதைதான் இன்றைக்கு திருச்சபைக்கு கிறிஸ்துவாகிய நமக்கு அறைக்கூவலாக அந்த சமாதானத்தின் பணி அவர்களோடு கூட முடிவதில்லை. தொடர்ந்து அந்த சமாதானத்தின் திருப்பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய திருச்சபை மக்களாகிய உங்களையும் என்னையும் கடவுள் அழைத்திருக்கின்றார். அந்த பொறுப்பை கடவுள் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கின்றார். அதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவள் மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிற பொழுது மிக அழகாக சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆகவே திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு என்னவென்று சொன்னால், கூடிய மட்டும் நீங்களும் நானும் சமாதானத்தின் கருவிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு ஊழியம், நற்செய்தி பணி, தூது பணி, இறைப்பணி என்று சொல்லுவது சமாதானம் இருக்கிற இடத்திலே சமாதானத்தை சீர்குலைப்பதல்ல. எந்த இடத்தில் சமாதானம் இல்லையோ அந்த இடத்திற்கு உன்னையும் என்னையும் சமாதானத்தின் கருவிகளாக கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கின்றார். ஆகவே நான் எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கின்றார். என அன்பானவர்களே, கூடிய மட்டும் இந்த சமாதானத்தின் நற்செய்தியை சுமந்து செல்லுகிற நீங்களும் நானும் ஒரு சமாதானத்தின் கருவிகளாக, சமாதானத்தின் தூதுவர்களாக, மற்றவர்களுக்கு சமாதானத்தை கூறுகிறவர்களாக, ஒரு நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற அந்த சமாதானத்தின் நற்செய்தியின் கருவிகளாக நீர் எங்களை பயன்படுத்த எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கேட்ட சத்தியத்தை மனதில் கொண்டவர்களாய் நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து 23ஆம் பக்கத்தில் இருக்கிற நிசியா விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பெருமானாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, அவர் சர்வலோகத்தின் முன்னே தமது நினைக்கப்பட்டவர், தேவனுடைய தேவனானவர், ஜோதியே ஜோதியானவர், மெய்தேவனின் மெய்தேவனானவர், உதாரணமாக நினைக்கப்பட்டவர், பிதாவாலே தன்மையுள்ளவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமத்திலே பரிசுத்த ஆவியினாலே பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேதவாக்கின்படி 3ஆம் நாளில் திறந்தார். பரமத்திலே பிதாவின் வலது பரிசுத்தர் மகிமையிலே திரும்புவார். ராஜாவுடைய மேலே கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் மரணமாய் பிதாவோடு குமாரனுமாய் தேவனுமாய் ஒரே பரிசுத்தமான பாவமணி
இந்த நாளிலே பிறந்த நாட்களையும் அந்நாட்களை கண்டிருக்கின்ற பிள்ளைகளை நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே உடைய வாழ்க்கையை இன்னொரு ஆண்டை இலவசமாய் கூட்டி கொடுத்து நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிச்சூட்டியிருக்கின்றார். கடவுளுடைய கிருபை உங்களை தொடரட்டும். ஒருவேளை நாங்கள் பிறந்த நாளை கண்டிருக்கின்றோம், மனநாளை கண்டிருக்கின்றோம், ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி படைக்க முடியவில்லை என்று நீங்கள் யோசிப்பீர்களானால், நிச்சயமாகவே நீங்கள் நன்றி படைக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து நன்றி படைக்கலாம். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது செயலாளரோ அல்லது பொருளாளரோ உங்களுடைய போன்கள் மூலமாக நீங்கள் பேசி நீங்கள் வந்தால் அதற்கான ஏற்பாடுகள் அவர் செய்வார்கள். தயவுசெய்து ஆலயத்துக்கு வந்து நீங்கள் நன்றி படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து அநேக திருச்சபைகளிலே திருமண்டலத்திலிருந்து அறிவித்த வண்ணமாக ஆன்லைன் மூலமாக உங்களுடைய மாதாந்திர காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் செலுத்தலாம். அநேக திருச்சபையிலே இவ்விதமாக கொடுத்து வருகின்றார்கள். ஆனால் நம்முடைய திருச்சபையிலே ஏன் அப்படி பழகவில்லை என்று சொல்லி நான் யோசிக்கின்றேன். தயவுசெய்து நீங்கள் ஆண்டவர் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கடவுள் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய வியாபாரங்களிலே ஆண்டுடைய கிருபை இருந்திருக்கின்றது. நம் போகையிலும் வருகையிலும் ஆண்டுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்திருக்கின்றது. ஆகையால் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக, அதற்கு மேலாக நமக்கு சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகையால் உங்களுடைய நன்றிகளையும் காணிக்கைகளையும் திருச்சபைக்கு செலுத்தும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிறருக்காக நீங்கள் உதவி செய்து வருகின்றீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே பிறந்த நாட்களையும் அந்நாட்களில் கண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் இருக்கின்ற இடங்களில் முழங்காலில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். சிறப்பாக இந்த ஓய்வு நாளின் ஆராதனையை திருச்சபையின் பிள்ளைகள் அந்த குறித்த நேரத்திலே நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆராதிக்கும்படி மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது அந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் திரையிலே போடப்படும். பாத்திரமாக்கையும் மாத்திரம் கருணை வைத்த ஆசிபனை யுத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. கழுதவனை புல் மீது அமிழ்த்து கழுதவனை, புல் மீது அமிழ்த்து கழுதவனை, முன்னணை மீது சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படியின் நிலதுற்றோனை தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் திருத்துவ திரியேக கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களையும் பிறந்த நாட்களையும் மன நாட்களை கண்ட பிள்ளைகளுக்கு வருகின்றோம். காலங்களும் வருடங்களும் உடைய கரங்கள் இருக்கின்றபடியால் தர்மியான பிள்ளைகளை ஆண்டவரே நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் முடிச்சூட்டியிருக்கின்றீர். அதுக்கு ஸ்தோத்திரிக்கின்றேன். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இன்னொரு ஆண்டை இலவசமாய் கூட்டி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கணவனும் மனைவியுமாக இணைத்த ஆண்டவர் இல்லறம் என்கிற வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்கத்தக்கதாக அதில் பிள்ளை பாக்கியங்கள் கொடுத்து தமிழ் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வருகின்றீர். அதுக்கு ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவர் தாமே
நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மன்றாடுகின்றேன். பிறந்த நாட்களை கண்ட பிள்ளைகள் காலத்தில் வருகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம், நல்ல ஞானத்தையும் அறிவையும் சிந்தனையை தர வேண்டுமாய் பிள்ளையுடைய கையின் பிரயாசங்களாலும் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிச்சூட்ட வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமீன். நம்முடைய ஆலயத்தின் சார்பில் நடத்தப்படும் வேதவினா போட்டியிலே பங்கு பெற்று சரியான பதில் எழுதி முதல் 3 இடத்தை பெற்றவர்கள் மற்றும் 10 கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதின அனைவருடைய பெயரும் இப்போது திரையில் காண்பிக்கப்படும். அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆதியாகமம், யாத்திராகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள். ஒன்று சாமுவேல், 2 சாமுவேல், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், 1 நாளாகமம், 2 நாளாகமம். வேதத்துல புக்ஸ் 66, ஜெபத்துடன் தினமும் படிச்சு பாரு, புது புது விஷயம் கிடைக்குமே ஜோறு, தப்பிச்சுக்கோ 666. எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, எசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், அபக்கூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. Hey, that sounds good. Let me try that one. யோனா, மீகா, நாகூம், அபக்கூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. வேதத்துல புக்ஸ் 66, ஜெபத்துடன் தினமும் படிச்சு பாரு, புது புது விஷயம் கிடைக்குமே ஜோறு, தப்பிச்சுக்கோ 666. வேதத்துல புக்ஸ் 66, ஜெபத்துடன் தினமும் படிச்சு பாரு, புது புது விஷயம் கிடைக்குமே ஜோறு, தப்பிச்சுக்கோ 666. பக்கம் 27. இதோ சகோதர சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளோ நன்மையும் எவ்வளோ இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் அனைவரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த ஆமீன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கீர்த்தனைகள் 224வது பாடல். கீர்த்தனை 224வது பாடலை பாடுவோம். தாசரை தரணி அன்பா என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தாசரே
பரிசுத்த பிதாவே உமது கிருபாசனத்தில் பிரவேசிப்பது புதிய ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரின் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்ராயினும் அவர் மூலமாய் உம்மடை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து வைக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமேன். சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் சீஷர் மத்தியில் பிரசனமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாகிய அப்பத்தை பிற்கள் எங்களை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பஸ்தாவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்த சாலுகிறேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் ஸ்தோத்திர செலுத்த கடவோம். அப்படி செய்ய தகுதி நீதிமாக இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, நாங்களே காலத்தில் மேம்படத்திலும் ஸ்தோத்திர செலுத்துகிற தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. முதற்குமாரும் ஆண்டோருமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் அவளுள்ள எல்லாவற்றை சிருஷ்டித்தீர். மனிதனும் சாயிலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த போது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி செலவில் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கு மகிமுண்டாவதாக இடைவிடாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறமான ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் கடவுளே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்திரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர் உருக்கமாய் அன்பு கொண்டு உமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தாமை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறையும் பூர்ணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தம பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்க பண்ணியுடைய என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்களது பாவம் மன்னிப்பு உண்டாகப்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ண போதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழும் பரமர் நினை கூர்ந்து உமது அடியாளாகி நாங்களுடைய கட்டளின்படி அவர் திரும்பவும் அவர் நினை கூர்ந்ததை செய்கிறோம். அவரை எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக விசுவாசில் ஒருமைப்படவும் தலையாக அவருக்குள் எல்லாவற்றையும் மலரும் கிருபை செய்யும். அவரோடு பசுத்தாவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்களுக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு பாடுவோம்.
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேய்ச்சின் கீழும் துணிக்குள்ள பொறிக்குள்ள நாங்கள் பாத்திரர் அல்லர். ஆனாலும் தேவரில் எப்போதும் இறக்கச்சை லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்தாலும் ரத்தத்தாலும் எங்கள் பாவ சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் எங்களுக்குள்ள மாசமாக இருப்பது கேட்டதுமாய் உடைய சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பான பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அன்புக்குரியவர்களே, உங்களுடைய இல்லத்திலே பிரெட்டோ அல்லது காஃபி மற்றும் ஜூஸ் இருந்தால் அது உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பந்தில் சேரும்படி அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். 31ஆம் பக்கத்தில் இருக்கின்ற ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே,
முதல் நேசகுமாரும் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துக்குள் எங்களை முத பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலமதியாத திருசரும் ரத்தமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவாகி எங்களை பரிசுத்த ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேச தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்ன தன் பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதியதாக நாளே மறுரூபமாக்கப்படி எங்கள் கருள் புரியும். கடைசி நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைத்தக்கதாக இவ்வுலகத்தில் மக்கள் நடக்க எங்கள் கிருபை செய்யும். உம்மோடு பசாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலம் உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே காணொலியின் மூலமாக நம்முடைய ஆராதனை கண்டு கழிப்பதற்காக கடவுள் பாராட்டின மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக உழைக்கின்ற அருமையான நண்பர்களுக்காகவும் அருமையான திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காகவும் அருமையான நம்முடைய கொயர் பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். கடவுள் தாமே உங்களையும் உடைய ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பராக. நம்முடைய திருச்சபையின் நிகழ்வுகளை காணொலியின் மூலமாக பார்க்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் தாமே நமக்கு ஒரு சுமூகமான இந்த சூழ்நிலை அமையத்தக்கதாக தொடர்ந்து நீங்கள் ஜெப நிலையிலே நம்பிக்கையோடு இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் திருத்துவ திரேக கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்துக்கு வர முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமையா. ஆண்டவரே, இந்த கொடூரமான இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டுமாய் நீ தாமே ஒவ்வொரு நாளும் எங்கள் கொடுத்து வருகின்ற சமாதானத்திற்காக சுக வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள் என்பனமாக சமாதானத்தின் கருவிகளாக நாங்கள் வாழத்தக்கதாக சமாதானத்தின் கால்வாய்களாக நாங்கள் திகழத்தக்கதாக எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாற்றல் தாத்தி ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த நாளிலே எத்தனையோ குடும்பங்களிலே எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளிலே சமாதானம் மற்றவர்களாய் யார் எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், யார் எங்களை தேற்றுவார், யார் எங்களுக்கு ஆறுதல் படுத்துவார், யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று ஆண்டவரே ஏக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருமையா. ஆண்டவரே, உலகம் கொடுக்கின்ற சமாதானம் அல்ல, நான் நிலையான சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நிலையான சமாதானத்தை நீ தர வேண்டுமாய் பிள்ளைகளுக்கு ஆறுதலை நீ தந்து நீர் வழிநடத்துவேன் மாற்ற தாத்தி ஒப்பு கொடுக்கின்றேன். சிறப்பாக ஆண்டவரே, சமாதானம் இழந்து என்னுடைய உலகங்கள் இன்றைக்கு தவிக்கின்றதை நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். ஒவ்வொரு நாடுகளிலும் சமாதானம் இழந்தவர்களாய் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாய் யார் எங்களை சுகப்படுத்துவார் என்று ஆண்டவரே எதிர்பார்ப்போடு நோக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டுமாய். நான் என்னுடைய தழும்புகளாலே நான் சுகத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சமாதானத்தையும் அந்த நோய்களிலிருந்து நீ விடுதலை தருவேன் மாற்றம் மன்றாடுகின்றேன். அதிகமாக பரவி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை என் தேவன் தாமே உம்முடைய காக்கும் கரமானது கடந்து வரட்டும் அப்பா. நீர் எங்களுக்கு அடைக்கலமாக கோட்டையாக அனுகூலமான கர்த்தராக இருந்து ஆபத்து நாட்களில் நீர் துணையாக இருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வேன் மாற்றம் மன்றாடுகின்றேன். பல்விதமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக சர்க்கரை நோயினாலும் கேன்சரினாலும் பக்கவாதினாலும் பலவிதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் காண்பித்து வருகின்றேன். யாரிடத்தில் செல்வோம், எங்கும் போக முடியாமல் சூழ்நிற்கின்ற பிள்ளைகளுக்கு நீரே பரிகாரியாக இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகப்படுத்த வேண்டுமாறு மன்றாடுகின்றேன். விசுவாசத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். என் தேவனால் ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழத்தக்கதாக எந்த இடத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதும் என் கரம் தானே தம்முடைய பிள்ளைகளை தொட வேண்டுமாறு மன்றாடுகின்றேன். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக நிறுவனமாக பரிமள தைலத்தால் அபிஷேகித்து தம்முடைய பிள்ளைகள் நல்ல சுகத்தை பலத்தை ஜீவனை கட்டளிடும் அப்பா. சமாதானம் இழந்த குடும்பங்களுக்காக கணவன் மனைவிக்குள்ளே சமாதானத்தை தாரும், பெற்றோர்களுக்குள்ளே சமாதானத்தை தாரும், சகோதர சகோதரிகளுக்குள்ளே சமாதானத்தை தாரும், திருச்சபைக்குள்ளே சமாதானத்தை தாரும். இந்த பொல்லாத காலங்களிலே
பிசாசானவன் எங்களை எந்த விதத்திலும் வஞ்சிக்காத வண்ணமாக என் தேவனுடைய சமாதானம் கடந்து வரட்டும் அப்பா. ஆலயங்கள் மூடப்பட்ட நிலையில் இருந்தாலும் உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த அந்த அருமையான தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தும் அப்பா. அன்றைக்கு பார்வோன் இடத்திலே ஜனங்கள் கேட்ட வண்ணமாக என் ஆண்டவரை ஆராதிக்க எங்களை விட்டுவிடு என்று சொல்லும்போது அவர்கள் எவ்விதமாக கூக்குரல் இட்டு முறையிட்டு உம்மிடத்திலே கதறினால் அவ்விதமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டும் அப்பா, உம்முடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இன்று நாளிலே முறையிடுகின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. ஆண்டவரே உலகம் முழுவதும் நீ சமாதானத்தின் பிரபுவாக இருந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆசீர்வாதம், ஒவ்வொரு நாட்டையும் நீர் ஆசீர்வாதம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக மாநிலங்களுக்காக ஆளுகின்ற அதிபதிகளுக்காக வருகின்றோம். என் தேவனை நீர் சமாதானத்தை தர வேண்டுமாற்ற தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன். சிறப்பாக ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பராக. இந்த வாலிப நாட்களிலே உமக்கென்று வாழத்தக்கதாக தமிழ் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான ஞானத்தை தாரும் அப்பா. தன் கண் கண்ட வாழ்க்கை வாழாதவனமாக உமக்கென்று பிரியமுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கத்தக்கதாக, உண்மையே நம்பி சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பாக. சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இல்லங்களில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது என் ஆண்டவர் தாமே சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாது சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நல்ல சுகபலம் ஜீவனை கட்டளிட வேண்டுமா மன்றாடுகின்றேன். வயது சென்ற பெற்றோர்களை ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் பார்க்கவில்லை என்று பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கின்ற பெற்றோர்களோடு நம்முடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. அவர்களுடைய காலை தள்ளாட்டாது விட்டாதவனமாக நீர் பாதுகாத்துக்கொள்ளும். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே நீர் அவர்களை சுமந்து கொள்ள வேண்டுமா மன்றாடுகின்றேன். வேலை செல்கின்ற பிள்ளைகளோடும் இல்லங்களிலிருந்து வேலை செய்கின்ற பிள்ளைகள் காலத்தில் வருகின்றேன். ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய மன சோர்வுகளை நீர் எடுத்து போடுவீராக. நல்ல பலத்தை தர வேண்டுமாற்ற மன்றாடுகிறேன். ஆரோக்கியத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாற்ற தாழ்த்தி ஒப்புக்கொள்கின்றேன். வியாபாரத்துக்கு செல்கின்ற பிள்ளைகளோடும் கிருபை இருக்கட்டும் அப்பா. போகின்ற வழிகளில் எல்லாம் தேவ தூதர்களை நீர் காவல் புரியும். கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் அப்பா. ஆட்டோ ஓட்டுநர்களுக்காகவும் மற்றும் ஆண்டவரே பல்விதமான டிரைவர் வேலைகள் இருக்கின்ற பிள்ளைகள் காமித்து வருகின்றேன். அன்றாட தேவைகள் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக, உதவி தொழிலாளர்களுக்காக, தள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக, ஏழைகளுக்காக, ஆண்டவரே கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகின்றோம். அனாதைகள், திக்கற்றவர்கள், விதவிகள் அனைவருக்காக வருகின்றேன். நீர் இவர்களை விசாரிக்கின்றவராக இருக்கின்றீர், அதுக்காக ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் ஒத்தாசி அனுப்பிடலாம் அப்பா. தமிழ் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா மன்றாடுகின்றேன். என்னுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்புக்கிடும் அப்பா. பெரியோர் முதல் கொண்டு சிறியோர்களும் நாங்கள் தாழ்த்துகின்றோம். என் தேவனே தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஜீவனை தாரும். தேவைகளை சந்தியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை அவர்களை ஆட்கொள்ள வேண்டுமாறு மன்றாடுகின்றேன். மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நிரடைப்பட வேண்டுமாறு மன்றாடுகின்றேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அப்பா. தேவைகளை சந்தித்து நீர் போதுமானவராக கிருபை நிறைந்தவராக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாறு மன்றாடுகின்றேன். திருச்சபைக்காக, திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காக, அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக, இந்த கொயர் பிள்ளைகள் காமித்து வருகின்றேன். திருச்சபையின் மூலமாக வருகின்றோம். ஒவ்வொரு ஊழியர்களின் நீர் ஆசீர்வாதம் அங்கீகரிக்க வேண்டுமாய் உம்முடைய நாம மகிமைக்கு என்று நாங்கள் செயல்புரியத்தக்கதாக ஆவியானவரை நீர் உதவி செய்ய வேண்டுமா மன்றாடி தொடர்ந்து காத்துக்கொள்ளும் நடத்தும் துதிகர மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறேன். ஆண்டோர் மீட்பர் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொறுத்தனுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளிருந்து எப்போதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. பாடலாக பாமாலையில் 302வது பாடலை பாடும் பாமாலை எண் 302.
அன்பு நிறைந்த கடவுளே, நாங்கள் ஏறெடுத்த ஆராதனை குற்றம் குறைவிருந்தால் தயவாக மன்னியும். இப்போது நாங்கள் உலகத்திற்குள் வாழ்கின்றோம். உலகத்திற்கு ஒளியாக ஒப்பாக வாழ எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல கடவுளே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. அவரும் தியாகியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.